ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக்கோட கண்டினியூவேஷன், சம்திங் யூ நீடட் டு நோ. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் பண்ணியிருந்தேன் பிளானட் கார்ட்ஸ் வச்சுட்டு. அண்ட் இந்த டைம் ஜோடியா கார்ட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கான ஒரு கைடன்சஸை நான் கொடுக்க போகிறேன். ஸோ பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஷஃபிள் பண்ணி வச்சது தான். ஸோ இன்னைக்கு செகண்ட் பார்ட். ஓகே, ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா த எனர்ஜி இஸ் கம்யூனிகேட்டிவ், மிஸ்சீவியஸ், லைவ்லி, விட்டி அண்ட் இன்ஃபர்மேட்டிவ். ஸ்டிமுலேட்டிங் எக்ஸ்சேஞ்ச் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப டீப்பாக இது ட்வெல் ஆவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டு அப்படியே ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடுவீங்க என்னன்னு தெரியாமல். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் விட்டுருக்கீங்களா? ஸோ உங்களுடைய கியூரியாசிட்டி, உங்களுக்கு வந்துட்டு கியூரியாசிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். எதனால் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க, எதனால் இப்படி எனக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேனே ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, எங்கே தப்பு நடந்தது என்னன்னு ஒரு 2 to 3 days ஆகுது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவ்வளோ டீப்பாக அனலைஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஹை கியூரியாசிட்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அப்படியே மேலோட்டமாக அதை வந்து தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டீங்க, அதை பற்றி கேட்கவும் மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தில் இருந்து எந்த நெகட்டிவிட்டியுமே நீங்கள் ஹியர் பண்ண விரும்பலை. பிகாஸ் நீங்கள் ஓவராக ட்ரஸ்ட் வச்சுட்டீங்க. இது வந்து ஒரு பர்சனை பற்றி கூட இருக்கலாம். ஒரு பர்சனோட ட்ரூ ஃபேஸஸ் தெரிய வர்றப்போ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண விரும்பலை. பிகாஸ் அந்த பர்சன் மேலே நீங்கள் வச்ச லவ், நம்பிக்கை அது வீண் போகக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு சில ரியாலிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ண விரும்பலை. அதே மாதிரி ஒரு விஷயங்கள், இது வந்து பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், ஒரு சில உண்மைகள், ஒரு சில சீக்ரெட்ஸ் தெரிய வர்றப்போ அது நீங்கள் வந்து அனலைஸும் பண்ண விரும்பலை, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மாதிரியான உங்களுக்குன்னு ஒரு பாதையை செட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த பாதையில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டோம், இந்த சீக்ரெட் இல்லை இந்த ஒரு ட்ரூத் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட அந்த ஒரு நீங்கள் என்ன ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து பிளாக் ஆகிடுமோ, இல்லை வந்து நெகட்டிவிட்டி வந்துடுமோ அப்படின்ட்டு உங்களோட அந்த பாதையில் எந்த ஒரு பிளாக்கேஜஸும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலை. பட் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில டைமில் ஒரு சில உண்மைகள், ஒரு சில பேர்த்தோட அந்த ஒரு ஃபேக்ட், ஒரு ட்ரூ ஃபேஸ் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு எதுவும் எந்த விதத்திலையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆரம்பத்திலே நீங்கள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எதர் வந்து ஓவராகவும் டுவெல் ஆகக்கூடாது, அதே விஷயத்த நினச்சிட்டே இருக்கக்கூடாது, அதே மாதிரி இது வேண்டான்னு எஸ்கேப்பும் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு கிரவுண்டடாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கா, அதாவது உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை மாத்துறீங்களா? சரி, ஐம் நாட் சேயிங் யூ ஆர் பேட், நீங்கள் வந்து ஒரு பேட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும், அதில் எஸ்கேப் ஆகணும்னு ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஸ்டாண்டப் எடுக்க மாட்டேங்கிறீங்களோன்னு தோணுது. அண்ட் அட்டாச்மெண்ட் ஆல்சோ, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்களோட நீங்கள் அட்டாச்மெண்ட், அதாவது ஒரு விஷயத்தோட அட்டாச் ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆகுறீங்க. அந்த பர்சன் இல்லை அந்த ஒரு விஷயம், அந்த ஏதோ ஒரு பொருளோ, அது மட்டும் அந்த பர்சனுக்கோ அந்த பொருளுக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, வாழ்க்கையவே வெறுத்துருவீங்க. அந்த அளவுக்கு டீப் அட்டாச்மெண்ட்.
அப்படி இல்லை, அட்டாச்மெண்ட்டே இல்லை அப்படின்னா சுத்தமாக அந்த பர்சன் மேலே, அந்த பர்சனுக்கு என்ன நடந்தாலும் இல்லை அந்த விஷயத்துக்கு என்ன ஒரு நெகட்டிவ் நடந்தாலுமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ இந்த ரெண்டு கான்ஸ்டன்டான ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்குள்ளார. ஸோ இதில் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட செல்ஃப் க்ரோத்துக்கும் சரி, உங்களோட வாழ்க்கையான க்ரோத்துக்கும் சரி, இது எல்லாமே பிளாக்கேஜ் பண்ணுது. ஓகேங்களா? பட் ஆனால் வந்துட்டு ஒரு சில நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட கியூரியாசிட்டி இருக்குன்னு சொன்னல, அது வந்து புதுசு புதுசாக லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும். இது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயங்களுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படிங்கிறத நிறைய தெரிஞ்சுக்குவீங்க, நிறைய புது புது ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. அது வந்து உங்களோட வாழ்க்கையோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்தோ உங்களுக்கு ஏஜ் ஒரு ஒரு குறிப்பிட்ட மெச்சூர்டு ஏஜ் இருந்தாலும் இல்லை அதை தாண்டி போனாலுமே உங்களுக்குள்ள ஒரு யூத்ஃபுல்லான ஒரு எனர்ஜி இருக்கும். இப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுவீங்க. உங்களோட ஏஜை தாண்டின ஒரு அந்த ஏஜுக்கான ஒரு மெச்சூரிட்டிங்கிறது இருக்கும். பட் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார அந்த யூத்ஃபுல் எனர்ஜி, ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு எனர்ஜிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில டைமில் வந்துட்டு ரொம்ப லைவ்லியாகவுமே இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஆக்டிவ்னு ஆகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி ரொம்ப சோர்ந்து போகிறீங்க, லேசி ஆகுறீங்கன்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப லேசி ஆகிடுவீங்க. ஓகேங்களா? சரி, ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட கியூரியாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கோம், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் லேர்னர். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு கியூரியாசிட்டி அதிகம், அதே மாதிரி ஃபாஸ்ட் லேர்னர், எல்லாத்தையும் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஈஸியாகவும் போர் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு விஷயத்தை ஓகே இன்றைக்கி நான் வந்து இதை பற்றி லேர்ன் பண்ண போகிறேன், ஆரம்பத்தில் வந்து அவ்வளோ க்யூரியஸாக இருப்பீங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. பட் அது சீக்கிரமாகவே நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். ஓகே, எந்த விஷயத்துக்கு நீங்கள் க்யூரியஸாக இருந்தீங்களோ அதுவே உங்களுக்கு போர் அடிச்சிடும். அடுத்தது நெக்ஸ்ட் வேறு ஏதாவது பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இதில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது உங்களுக்குள்ளார. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்துட்டு பார்கெயின் பண்ணுறதுல வந்து நல்லா பண்ணுவீங்களா? ஐ திங்க் இது வந்து ஒரு சில பேர் நல்ல பார்கெனிங்கில் சூப்பராக பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் கான்டாக்ட்ஸ் அதுவுமே நல்லா உருவாக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது உங்களுக்கு. ஈஸியாக யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படின்னா ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவீங்க, ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் மூட். அதாவது நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளரே ஒரு பவுண்ட்ரிஸ், ஒரு லிமிட்டேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்க, ஜோடியாக்கில் பார்க்குறீங்கும் போது உங்களுக்கான அந்த ஒரு பவுண்டரிஸ், லிமிட்டேஷன்ஸுமே நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவீங்க. ஐ மீன் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மூட். ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் அண்ட் மூட் என்ன சொல்லுதோ அதுபடி தான் வந்து நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க, முடிவுகள் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட மூட் பார்த்தீங்கன்னா ஆஃபன் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில டைமில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட லிமிட்டேஷன்ஸாக இருக்கட்டும், பவுண்ட்ரிஸ் என்ன போட்டிங்களோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க, எல்லா விஷயங்களும் செய்வீங்க. இப்போ ஒருத்தவங்க கூட பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அவங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் ஹாப்பியஸ்ட் மூடில் இருக்கிறப்போ டக்குன்னு எல்லாமே உங்களை மீறி நீங்கள் ரிப்ளை பண்ணிடுவீங்க, மெசேஜ் அனுப்பிச்சிடுவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்கள் மூடு மறுபடியும் லோ ஆகிடும். லோ ஆனதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு எதுக்கு நான் இப்போ போய் மெசேஜ் அனுப்பிச்சேன், எதுக்கு யோசிக்காமல் நான் போய் ரிப்ளை பண்ணேன், கொஞ்சம் யோசிச்சு இருக்கணும்ல. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து டெலீட் பண்ணணுமே, டெலீட் பண்ணுனா ரீசன் கேட்பாங்களே, நம்ம என்ன ஒரு ரீசன் சொல்லி வைப்பலாம், ஒரு யோசிச்சு வைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா டூ கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரீம். இது வந்து உங்களோட மூடு தான் டிசைட் பண்ணுது. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான காரணங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களோட மூடு வச்சு தான் முடிவுகள் எடுக்கிறீங்க.
ஒரு கிரவுண்டிங், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சரி, உங்களுக்குள்ளார ஒரு எமோஷ்னல் கான்வர்சேஷன், நீங்கள் ஆக்சுவலி எமோஷ்னலாக கான்வர்சேஷன் பண்ணுறதுல வெரி குட். ஐம் செல்லிங். யாராவது வந்து உங்ககிட்ட எமோஷ்னலாக ஏதாவது பேசுகிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஐயோ என்னடா எமோஷ்னலாக பேசி மறுபடியும் நம்மளை ஏதோ ஒரி பண்ணிடுவாங்களான்னு ஓட மாட்டேங்க. எஸ், நீங்கள் லிசன் பண்ணுவீங்க, அட்வைஸ் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல ஒரு அதாவது இந்த டெக்னாலஜி பற்றி பேசுறது, இல்லை வந்து டெய்லி நியூஸ், இந்த ஒரு இந்த பாலிடிக்ஸ், இந்த உலக விஷயங்கள் பேசுறது, இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த எமோஷ்னல் டாக்ஸ் தான் பிடிக்கும். பிகாஸ் மோரார்லெஸ் வந்து உங்கள் லைஃப் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ யாராவது அவங்களோட ஃபேமிலியில் ஏதாவது ஒன்று நடக்குது, அதை பற்றி அவங்க சேடாக பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்சனுக்கு ஆறுதல் சொல்வீங்க. ஸோ எமோஷ்னலாக ஸ்டாண்டப். ஸோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, உங்ககிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாங்க, அட்வைஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த பர்சனுக்காக இருப்பீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸே நீங்கள் சொல்லுவீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்க ஒரு ரொம்ப நல்ல மனசு என்ன தெரியுங்களா, நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து நிறைய ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வந்துட்டு, உங்கள் பாஸ்டில் ஃபேஸ் பண்ண விஷயங்களை ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ பிகினராக ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் உங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த செய்வீங்க. ஸோ இந்த ஒரு நல்ல குவாலிட்டிங்கிறது உங்களுக்குள்ளார இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஸோ யூ ஹாவ் தட் குட் கர்மா. அந்த கர்மா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விர்கோ. ஓகே, ஸோ இந்த கார்டில் மெசேஜஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, the energy around you is dutiful, hesitant and humble with a discriminating, diligent and painstaking air. Okay. See, ஒரு சில பேர் வந்து நீங்கள் நிறையா நேரம், உங்களுக்கான நிறையா நேரத்தை கவலையிலேயே வச்சுட்ருக்கீங்களோன்னு தோணுது. கவலையிலேயே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரம் 20 மணி நேரமுமே வந்து கவலையிலே ஒரு சில பேர் இருக்கீங்க. இல்லை அப்படின்னா, அதாவது நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் நடந்தாலுமே அந்த 1 மணி நேரம் நீங்கள் படுற அந்த கவலைகள் உங்களோட என்டையர் டேவே ஸ்பாயில் பண்ணிடும். ஜஸ்ட் 1 மணி நேரம் தான் அந்த ஒரு கவலை, அந்த ஒரு தேவையில்லாத தாட்ஸ் வந்திருக்கும், அது உங்கள் என்டையர் டே, என்டையர் பிளானையுமே ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் வந்து யூ ஆர் வெரி சென்சிட்டிவ். நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், நிறைய ஒரு அடிப்பட்ட ஒரு பர்சன். வாழ்க்கையில் நிறைய ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குதோ இல்லையோ, நிறைய பெயின், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் ஃபுல்லாமே வந்து நெகட்டிவிட்டி தான் ஹோல்ட் ஆகியிருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் எதை பற்றியா திங்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நெகட்டிவிட்டி மட்டும்தான் உங்களுக்கு டைரக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஆளும் கூட. ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு புக்கு படிக்கிறதுனா பிடிக்கும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னாவுமே பிடிக்கும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு மேபி லைக் என்ன சொல்கிறது, உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் போர்டான ஒரு பர்சன், எப்போ பார்த்தாலும் புக்கு இல்லை எதையாவது ஒன்று சீரியஸாக படிச்சுக்கிட்டே இருக்காங்களே. பட் ஆக்சுவலி வந்து யூஆர் மிஸ் அண்டர்ஸ்டூட் பர்சன் தான். பிகாஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டைப், ஹாப்பியான ஒரு பர்சன் தான். பட் உங்கள் லைஃப்பில் நடந்த நிறைய பெயின்ஃபுல்லான மெமரிஸில் இருந்து வெளியே வர்றதுக்காக தான் நீங்கள் அந்த தனிமையாகவே இருக்கீங்க. அண்ட் நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு, எமோஷனல் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் படிக்கிறீங்க. பட் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஸோ சம்வேர் வந்துட்டு அதனாலே வந்துட்டு உங்களை சுற்றி இருந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக நிற்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஜாலியான பர்சன், நிறையா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன், எங்கே போனீங்கனாலுமே எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், உங்கள் கூடயே தான் இருப்பாங்க, உங்கள் கூட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பாசிட்டிவாக இருந்த பர்சன் இன்றைக்கி ரொம்ப டல்லாக நெகட்டிவாகவே லைஃப்பில் போய்கிட்டு இருக்கறனால அதிலிருந்து மீண்டு வரணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் போராடுறீங்க, உங்களோட இன்னர் செல்ஃபோட போராடுறீங்க. பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, இப்போ போர்டு பர்சன் ஆகிட்டீங்க. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். சம்வேர் வந்து இது உங்களை வந்து ரொம்ப ரொம்ப காயப்படுத்தினாலுமே வந்துட்டு ஒரு சில பர்சனோட ட்ரூ ஃபேஸஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களேன்னு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, உங்களோட ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள்
ஓவர் திங்கிங் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுனால ஒரு சின்ன விஷயங்களுமே வந்துட்டு ரொம்ப 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 பெருசாகுதா? சரி, என்னடா அவ ரொம்ப நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கா, அப்பையிலேருந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு வார்த்தை வராதா வாயிலிருந்து? அந்த மாதிரி டெஃபினட்டாக நீங்கள் நினைக்க வேண்டாம். பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கணும். பிகாஸ் இப்போ இந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி, உங்களை நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே நான் ஏன் இன்னைக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி உங்களுக்கு தரேன் அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸ், நிறைய நியூ பிகினிங், இது எல்லாமே தள்ளி போகுது. மற்றவங்க உங்களை விட முன்னேறி போகிறாங்க, உங்களை கூட வந்தவங்க எல்லாரும். பட் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்கிற கேள்விக்கான பதில் இதுவாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை. பட் இது ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் இருக்குதா, உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். எஸ், நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரிலாம் நான் பண்ணலைன்னா ஹாப்பி, நான் பாசிட்டிவ் அப்படின்னா ஓகே, அந்த ஒரு வார்த்தைகள், அந்த ஒரு விஷயத்த நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களோட லைஃபோடு நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சேஞ்சஸ் டெஃபினட்டாக நீங்கள் வந்து கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கைடன்ஸ்க்காக வந்துட்டு நான் இன்னைக்கு சொல்கிறேன். நெகட்டிவா அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்றிக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோ நான் ஆக்சுவலி பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கர். ஓகேங்களா? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு பிளான், ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டீங்க. அந்த கோல் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய நோட்ஸ் எடுப்பீங்க, நிறைய கன்சல்ட் பண்ணுவீங்க. ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அவ்வளோ கேர்ஃபுல்லாக யோசிச்சுட்டு ஓகே அதில் ஒரு நல்லது கெட்டது பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க. ஓகேங்களா? பட் ஆனால் என்னன்னா உங்களுக்கு ஒரு நியூ, அதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நாள் அதே கண்டினியூ பண்ணுறீங்களா? புதுசாக ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், சம் கிரியேட்டிவிட்டி, சம் நியூ ஐடியாஸை கொண்டு வரணும் அப்படின்னா யூ வெயிட் ஃபார் த ரைட் டைம். அண்ட் ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு அந்த அகெயின் நான் சொன்ன மாதிரி அந்த மைண்ட் மூடு தான் ஒரு ஓகே ஒரு நல்ல மூடில் இருக்கப்போ பண்ணிக்கலாம் அப்படிம்பீங்க. இல்லை திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓகே இன்னைக்கு நம்ம அப்போ பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா யோசிக்கவே மாட்டீங்க. மற்ற ஒர்க் இருக்குது, மற்ற கமிட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, உடனே அந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் செஞ்சுருவீங்க. ஸோ உங்களோட மைண்ட் அண்ட் மூட் இது வந்து நிறைய இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் விஷயத்தில் அண்ட் பர்சனல் விஷயத்தில் வந்துட்டு பர்சனல் விஷயங்களுமே உங்களோட ஹார்ட் அண்ட் உங்கள் மைண்ட் அகெயின் மூடு, இது மூணும் தான் வந்துட்டு ஒரு நிலை இல்லாமல் இருக்கும். ஒரு சில டைமில் ரொம்ப ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பி மூடில் நீங்கள் எடுத்த முடிவுகளை நீங்கள் சேடாக இருக்கிறப்போ ரிக்ரெட் பண்ணுவீங்க. நீங்கள் சேடாக இருக்கிறப்போ எடுத்த முடிவுகளை ஹாப்பி மூடில் இருக்கிறப்போ ரிக்ரெட் பண்ணுவீங்க. அது அந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன் உங்களவே கன்ஃபியூஸ் பண்ணிடும். நீங்களே உங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்பீங்க. நான் யார், நான் என்ன ஒரு முடிவு எடுத்தேன், இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட கோல்ல இருந்து உங்களை வந்து கொஞ்சம் விலக்கி வைக்கிறது. பிகாஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுலே நிறைய டைம் எடுத்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கார்டோட மெசேஜ், திஸ் எனர்ஜி இஸ் எமோஷனல், சென்சிட்டிவ், caring and loving. It may concern family, a mother or a child. Wow. ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் விஷயத்தை பார்த்தோம், உங்களோட செல்ஃப், உங்களோட ட்ரூ செல்ஃப், உங்களோட டெசிஷன்ஸ், இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பட் ஆனால் எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் வைஸில் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சனுங்க. அன்பு பாசத்துக்கு முன்னாடி நீங்கள் உண்மையிலே தோற்று போயிடுவீங்க. அதாவது இப்போ உங்களோட ஸ்ட்ரேஞ்சராக இருக்கட்டும், ஒரு எனிமையாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்க மேலே வந்து உங்களுக்கு அவ்வளோ கோவம் வெறுப்பு இருக்குது, பட் ஸ்டில் அவங்க வந்து உங்ககிட்ட பேசுனாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்தாங்க, ஒரு அன்பு பாசம்னு காமிச்சாங்க அப்படின்னா, ஆல்தோ அது ஒரு ஃபேக்குன்னு தெரிஞ்சாலுமே அந்த டைமில் உங்களால் மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி லவ், அன்பு, பாசம், அஃபெக்ஷன், இந்த ஒரு டேர்முக்கு முன்னாடி நீங்கள் தோத்துருவீங்க. உங்களுக்கு ஈகோ வந்து அந்த இடத்துல நிற்கவே நிற்காது.
ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இது வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கு, ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, யாராக வேணா இருக்கலாம், அவங்களுக்கு மேலே உங்களுக்கு ஈகோ அப்படிங்கிறது லவ் டேர்மில் வரவே வராது. ஸோ லவ் அப்படின்னு வந்துட்டாவே ஈகோவே வராது உங்களுக்கு. ஓகேங்களா? பிகாஸ் வந்து நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி, யூஆர் அ ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். ஆல்தோ வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி நிறைய வழிகளை கொடுத்துருந்தாலும், நிறைய பெயின் கொடுத்துருந்தாலுமே, ஸ்டில் யூஆர் அ ஃபேமிலி பர்சன். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அன்பு பாசம்னு இருக்கும். இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு யாருக்காவது ஏதாவது முடியல, கஷ்டப்படுறாங்க, உடம்பு முடியல அப்படின்னா, எஸ், ஆல்தோ அவங்க மேலே கோபங்கள் இருந்தாலுமே போய் நிற்பீங்க, அவங்களுக்காக ஏதாவது செய்வீங்க, மூஞ்சி தூக்கி வச்சுட்டாவது செய்வீங்க, ஓகே, அவங்களை திட்டிக்கிட்டாவது செய்வீங்க. பிகாஸ் வந்து ஆல்தோ வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி ஒரு சைடில் உங்களுக்கு பிளாக்கேஜஸாக இருக்கலாம், உங்களோட ஆசைகளை நிறைவேறாமல் தடுத்துருக்கலாம். பட் உங்களோட பாஸ்ட்டை நினைக்கிறப்போ தெர் வாஸ் அ டைம் உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் உங்கள் கூட இருந்திருப்பாங்க. சுற்றி இருக்கவங்க உங்களை ஏமாத்தினப்போ அவங்க ஃபேமிலி ஒருத்தவங்க தான் கூட நின்றுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆல்தோ எவ்வளோதான் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி மேலே ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் வச்சுருந்தாலுமே அந்த லவ் கேருங்கிறது உங்கள் டீப் டவுன் இருக்காது. மேபி உங்களோட அந்த கோபம் அது வேணால் மறைச்சிருக்கலாம் அந்த டைமில், பட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு உங்களோட அம்மா மேலே இருக்க பாசம், உங்களோட குழந்தைங்க மேலே இருக்க பாசம், ரொம்ப 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 கன்சர்ன். கோவம் இருக்கும், சண்டை போடுவீங்க, பட் ஸ்டில் பாசம் இருக்க தான் செய்யுது. சரி, ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன் தான், வெரி சாஃப்ட். அன்பு பாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவ்வளோ சாஃப்ட். ஸோ உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஆல்தோ யூஆர் சென்சிட்டிவ், எமோஷ்னலாக இருந்தாலுமே லைஃப்பில் வந்துட்டு ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் எதிர்பார்க்குறீங்க. இப்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட அவ்வளோ அன்பா பாசமாக பேசிட்டாங்க, ரொம்ப பாசமாக பேசினாங்கன்னா யூ கெட் ஒரு சில டைமில் எமோஷ்னல் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய எமோஷ்னல் மூமெண்ட்டில் நிறைய அழுது இருக்கலாம். இப்போ ஒரு டிவிலையோ இல்லை ஒரு சாங்லேயோ எமோஷ்னலாக ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சாங்கில் எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் இல்லை எமோஷ்னலாக ஒரு வார்த்தைகள் வந்தால் கூட யூல் கெட், நீங்கள் எமோஷ்னல் ஆயிடுவீங்க, அழுதுருவீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப லவ் விஷயத்தில் சென்சிட்டிவ். சரி, உங்களுக்குள்ளார வந்துட்டு இந்த உங்களோட இன்னர் செல்ஃபாக இருக்கட்டும், உங்களோட மூட்ஸ் சேஞ்சிங் ஆகிறது, இது எல்லாத்துக்குமே காரணங்கள் வந்துட்டு அந்த ஒரு நிலையான ஒரு லவ், நிலையான ஒரு அஃபெக்ஷன் உங்கள் லைஃப்பில் இல்லாதது தான். சரி, உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து நம்ம வந்து உங்கள் பார்ட்னர்னு மட்டும் சொல்ல முடியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி இருக்கலாம், உங்கள் சில்ட்ரன், யாராக வேணா இருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு செட் ஆஃப் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் அதை அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்தோ வந்து மற்ற பர்சன் உங்களுக்கு லவ் கொடுத்துருந்தாலுமே அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் கொடுக்காததுனால வந்த வழிகள் தான் உங்களுக்கு இவ்வளோ வருஷங்கள் உங்களோட இன்னர் செல்ஃப் வீக் ஆனதும், உங்களோட மூடு வந்து ஒரு நிலையாக நிற்காம ஒரு சில டைமில் ஹாப்பி மூடு, ஒரு சில டைமில் சேடாக மாறினதுக்கு ரீசன். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுவீங்க. பிகாஸ் வந்துட்டு ஆல்தோ வந்து நீங்கள் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் ரிசீவ் பண்ணலைனாலுமே அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட இருந்தோ இல்லை யார்கிட்ட இருந்துமே ஒரு நிலையான லவ் இருக்காது. அதாவது கொஞ்சம் ஒரு ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அன்பாக பேசுவாங்க, அன்பாக பாசமாக செய்வாங்க, நெக்ஸ்ட் டே இல்லை நெக்ஸ்ட் மொமெண்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட், இது ரெண்டுமே வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்து பாதிக்குது. யாரை நான் நம்புறது, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யார் மேலே வைக்கிறது, லவ்ங்கிறது யார் மேலே நான் வந்து வைக்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய 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 பிரச்சனைகள். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டினியூஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ். பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு லவ்வோட ஒரு ஒரு வேல்யூ தெரியும், மீனிங் தெரியும். ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப டீப்பாக இதாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி லவ் கொடுக்கணும், எப்படி அவங்களுக்கு அஃபெக்ஷனேட்டாக பேசணும், எப்படி அவங்கக்கிட்ட நம்ம பாசமாக நடந்துக்கணும், எஸ் தெரியும்.
பிகாஸ் யூ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லவ் ரிஜெக்ட் ஆனால் என்ன மாதிரியான ஒரு வழிகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த ஒரு பெயின் இன்னொருத்தவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனாலே வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த ஒரு லவ்வை கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்தோ வந்து இந்த கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், ஒரு சில நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே இது அவ்வளோ பியூரான விஷயங்களுமே உங்களுக்குள்ளார இருக்குதான். சரி, உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் நடந்தாலுமே யூ ஆர் நாட் அ பேட் பர்சன். ஒரு சில சூழ்நிலைகளால் நீங்கள் வந்து உங்களை மீறி எடுத்த ஒரு முடிவுகள், பிகாஸ் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண ஆள் இல்லாமல், அந்த ஒரு விஷயம்தான் உங்கள் லைஃப்பில் நிறைய நெகட்டிவிட்டியை கொண்டு வந்திருக்கு. நிறைய நெகட்டிவான ஒரு விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணீங்க. உங்கள் லைஃப் நகராமல் இருந்துச்சு. பட் ஸ்டில் யூ ஆர் அ பாசிட்டிவ் பர்சன். உங்களுக்கு கண்டிப்பாக குட் கர்மா இருக்குது. உங்களோட எல்லா ஒரு சில கர்மா, பேட் கர்மா, நெகட்டிவ் கர்மா வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருந்தா கூட அதுவே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் யூ ஹோல்ட் அ குட் கர்மா. ஓகேங்களா? ஸோ வந்து அதனால வந்து இந்த லவ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஆல்தோ ஏமாற்றப்பட்டு இருந்தாலும் நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க. ஐ திங்க் ஒரு சில பேர் கண்டிப்பாக அக்ரி பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். லவ் விஷயத்தில் மட்டும் யாரையும் நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க. பிகாஸ் அதோட பெயின் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நீங்கள் நல்லா ஏமாந்துருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் சென்சிட்டிவ், லவ்வுக்கு வந்து ஒரு அடிமைன்னே சொல்லுவேன் நான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ மற்றவங்க மேலே அன்பு, பாசம் அது கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் செய்யுங்க. டெஃபினட்டாக யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், டிவைன் எல்லாருமே நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு, அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் உங்களுக்கு திருப்பி கொடுக்கலனாலுமே ஏஞ்சல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாகவுமே உங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் கொடுத்தது மீறின அன்பு, பாசங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வந்துட்டு இன்னைக்கு ரீடிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஜோடியாக் கார்டு வச்சுட்டு நான் கொடுத்த இந்த ஒரு கைடன்சஸ் ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஆல்தோ இட்ஸ் வெரி குட்டாக இருந்தாலும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் ரொம்ப ஆம்பிவர்ட்டாக இருக்கலாம். அதாவது இன்ட்ரோவர்ட்டாகவும் இருக்கீங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருக்கீங்க. ஸோ அதனாலே நீங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுடாக இருக்கலாம். அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆல்சோ லவ், கேரிங். ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பும் வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு போகும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் உங்களோட ரியல் லைஃபோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். என்னோட அந்த பார்ட் 1 வீடியோ ஆல்சோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு அதுலேயும் ஒரு சில செட் ஆஃப் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு செட் ஆச்சுன்னா உங்கள் ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணுங்கள். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டெஃபினட்டாக மாற்றிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ ஐ திங்க் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.